என்னுடைய அருள் சகோதரர் திருமா அவர்கள் நண்பனுக்கு தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார். அதுதான் திருமாவளவன். எங்கள் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று சொல்லி சசிபெருமாள் இறந்த 3ஆம் நாள் என் தாயார் அன்னை மாரியம்மாள் எங்கள் ஊர் பெண்கள் 1000 பேரை திரட்டி கொண்டு அங்கே போய் உண்ணாவிரதம் இருந்தார். எனக்கு தெரியாது. அப்பொழுதுதான் எனக்கு செய்தி வந்தது, தாயார் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்று. அதற்கு முன்பு எங்கள் ஊரில் பிரபாகரனின் இளைய புதல்வன் 8 வயது நிரம்பிய பாலச்சந்திரன் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டானே. அந்த காந்த விழிகளில் அச்சம் தெரியவில்லையே. அவன் கண் முன்னாலேயே 5 விடுதலை புலி வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரு கையிலேயே மேலே போட்டுக்கொண்டு ஒரு பிஸ்கட்டை பாதி கடியாக கடித்துக் கொண்டு இருந்த அந்த படத்தை வைத்துத்தான் எல்லா இடங்களிலும் உண்ணாவிரதம். என் தாயார் அங்கே உண்ணாவிரதம் இருப்பதை கேள்விப்பட்டு அவர் அந்த பாலச்சந்திரனை சொன்னதற்காக எங்கள் ஊரிலே உண்ணாவிரதம் இருந்தார். அப்பொழுதும் 1000 பேர் திரண்டார்கள். ஆனால் அதற்கு மறுநாள் அவர்கள் உடல் நலம் கெட்டது. நான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். என் தாயாரை சோதித்து பார்த்து விட்டு, இவர்களுக்கு சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்த வியாதி இருக்கிறது, அதோடு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்திருக்கிறார், இனி ஒரு தடவை எப்படி இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இப்பொழுது எப்படியோ காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லி என்னோடு அனுப்பி வைத்தார். ஆக இந்த 2வது உண்ணாவிரதம் டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து நடத்திய உண்ணாவிரதம் உயிர் குடிக்கும் யமனாக 3 மாதம் கழித்து நான் பஞ்சாபிலே சண்டிகரிலே இருக்கிறேன். அந்த முதலமைச்சரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அறைக்கு வந்தவுடன் தகவல் வருகிறது, உன் தாயார் காலமாகி விட்டார், இறந்து விட்டார் என்று. நான் டெல்லி வந்து சென்னை வந்து மதுரை சென்று அங்கிருந்து நான் போய் சேருகிறேன். அண்ணன் வந்துட்டாரா என்று என் தம்பி ரவிச்சந்திரனிடம் என் தாயார் கேட்டிருக்கிறார். வந்து கொண்டே இருக்கிறார் என்று அவன் சொல்லி இருக்கிறார். அடுத்த 5வது நிமிடம் மூச்சு அடங்கி விட்டது. அவர் மறைந்து விட்டார். நான் போகிற போது உயிர் இல்லை. அதற்காக அந்த போராட்டம் நடக்கிற போது என் தாயாரும் இருந்த அந்த போராட்டத்தை 2வது முறை நடத்திய போது 500 போலீஸ்காரர்களை மீண்டும் கொண்டு வந்து டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த கடையை திறந்து வைத்து விற்பனை செய்வார்கள் என்றார். நான் இளைஞர்களை, வாலிபர்களை அழைத்தேன். 500 வாலிபர்களை திரட்டினேன். வயது முதிர்ந்தவர்களை, பெண்களை எங்களோடு வராதீர்கள் என்று தடுத்து விட்டேன். ஒரு வேனில், பிரச்சார வேன், அது மேலே நின்று கொண்டு இந்த டாஸ்மாக் கடையை இப்பொழுது அகற்றப் போகிறீர்களா இல்லையா, சசிபெருமாளின் உயிரையும் பறித்துக் கொண்டீர்கள், இப்பொழுது இதை அடைக்கப் போகிறீர்களா இல்லையா என்று சொல்லி வேனிலே சென்று வேனை விட்டு கீழே இறங்கி நான் டாஸ்மாக் கடையை நோக்கி நெருங்கி சென்றேன். என்னோடு வந்த 500 வாலிபர்களில் 100 பேர் பாய்ந்து சென்று அந்த டாஸ்மாக் கடையினுடைய பூட்டை முதலிலே உடைத்தார்கள், கதவை முதலிலே உடைத்தார்கள். உள்ளே இருக்கிற விஸ்கி, ஒயின், பிராந்தி பாட்டில்களை ரோட்டிலே போட்டு உடைத்து தீ வைத்தார்கள். தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அப்பொழுது காவல்துறையினர் தடியடி பிரயோகம் செய்தார்கள். நமது தோழர்களும் சில தடிகளை பிடுங்கிக் கொண்டு பதிலுக்கு தாக்கினார்கள். அதற்கு பிறகு கண்ணீர் புகை பிரயோகம் நடந்தது. என் தம்பி ரவிச்சந்திரனுடைய கால்களில், இடுப்பில் 3 தோட்டாக்கள், கண்ணீர் புகை தோட்டாக்கள் துளைத்திருந்தன. நான் போய் வேனுடைய உச்சி முகப்பிலே போய் நின்று கொண்டேன். மேலே நின்று கொண்டிருக்கிறேன். எதிரே போலீஸ். அவர்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறது, கண்ணீர் புகை பிரயோகியுங்கள், லத்தி சார்ஜ் பண்ணுங்கள், ஒன்றும் முடியாவிட்டால் துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணீர் புகை அடித்துக் கொண்டே என்னை நோக்கி வந்தார்கள். நான் இப்படி நின்று கொண்டு, என்ன சுட போறையா, சுடுறா என்று சட்டை பொத்தான்களை கலட்டி, சுடு, உனக்கு தைரியம் என்றால் சுடு, சாக தயார், நான் பிறந்த மண்ணிலேயே சாக தயார் என்றேன். அதற்குள்ளாக எஸ்பி வந்து விட்டார். ஓ, ராபர்ட் கிளை மாதிரி நடந்து வருகிறாரே, இவர்தான் எஸ்பியா என்று கேட்டேன். டிஐஜி அதற்குள்ளாக கார்களின் ஹாரன் சத்தம் கேட்டது.
இன்னொரு படை வருகிறது என்று சொன்னார்கள். நான் மேலிருந்தவாறே திகைத்து போய் பார்க்கிறேன். இந்த நட்சத்திரமும் நீலமும் சிவப்பும் கொண்ட கொடி தாங்கிய வேல் வருகிறது. அதிலே முன் இருக்கையிலே நம்முடைய தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமா உட்கார்ந்து இருக்கிறார். கிட்ட வந்தவுடன் இறங்கி ஓடி வந்து என்ன செய்ய வேண்டும் அண்ணே? என்கிட்ட போலீஸ் சொன்னார்கள் துப்பாக்கி சூடு நடக்கிறது, நீங்கள் போகாதீர்கள், நிலைமை விபரீதமாகி விடும். துப்பாக்கி சூடும் நடத்த துணிந்து விட்டீர்களா? அண்ணன் அங்கே போர்க்களத்திலே இருக்கிறார், நான் எப்படி போகாமல் இருப்பேன்? என்னுடைய கார் நேராக அந்த இடத்துக்கு தான் செல்லும் என்று வந்து விட்டார். அவரும் வந்தவுடன் எனக்கு உணர்ச்சி பொங்கியது. காவல்துறையே இங்கிருந்து அகன்று போகிறாயா இல்லையா? டிஐஜி முருகன் வந்து என்னையும் திருமாவையும் சமாதானப்படுத்திவிட்டு போலீஸையும் எஸ்பியையும் திருப்பி அனுப்பிவிட்டார். ஒரு ஆபத்து வந்தபோது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன்? அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன். அலைகள் போல் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்து நின்றேன். அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார். அவர் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வாகை சூடுவார்.